திராவிட மாடல் ஆட்சியில் 12,630 திருக்கோயில்களுக்கு நாங்கள் எஸ்எல்சி அனுமதியை வழங்கியிருக்கின்றோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த 3000 திருக்கோயில்கள் அதிலே வருகிறதா அல்லது அது இல்லாமல் தனியாக நடத்த போகின்றீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, 3000 கோயிலுக்கு திருக்கூட முழக்கு செய்யப்படும் என்ற அறிவிப்பு இந்த ஆட்சியின் பின்னடைவு என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். ஒரு விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் 2494 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை பொதுநல நிதியில் செய்வோம் என்று அதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டிவிட்டு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த மதிப்பீட்டில் இன்னும் 392 கோடி நிலுவையில் இருக்கிறது. திரும்ப செலுத்தாமல் நிலுவையில் இருக்கிறது. அதில் முழுமையாக திருப்பணிகள் முடிந்த கோயில்கள் இருக்கிறது, பாதியில் திருப்பணிகள் நிற்கக்கூடிய கோயில்கள் இருக்கிறது, இன்னும் துவங்கப்படாத பணிகள் இருக்கிறது. அப்போ ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் அளவுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகை நிலுவையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற அறிவிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா 2021-22 முதல் 2025-26 வரைக்கும் மொத்தம் 844 சட்டமன்ற அறிவிப்புகளை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது வழங்கியிருந்தார். அந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தும் 79 அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகளில் 79 அறிவிப்புகள் சுமார் 418 கோடி நிதி இல்லாமல் துவங்கப்படாத நிலையில் இருக்குது. அப்போ வெறும் சட்டமன்ற அறிவிப்புக்காக எண்ணிக்கையை கூட்டி அறிவித்து விட்டு அதையெல்லாம் எங்களை கேன்சல் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளிவிடாம என்ன செய்ய முடியுமோ நிதிநிலையை கருத்தில் கொண்டு அதை தெளிவாக அறிவித்திருக்கிறோம். 3000 என்பதை முதலில் நாங்கள் முடித்துவிட்டு அதற்கு பிறகு 4000 என்ன 5000 என்ன முடிஞ்சா 6000 கூட நாங்கள் செய்வோம். ஆனால் வாக்குறுதியில் ஒன்று கொடுத்துட்டு அடுத்து அதை கேன்சல் பண்ணக்கூடிய சூழலுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி இருக்காது. மாண்புமிகு உறுப்பினர் பி.கே. சேகர் பாபு அவர்கள். நான் லாவாணி பாட விரும்பவில்லை. நீங்கள் அறிவித்த அறிவிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கின்ற 5 ஆண்டுகளில் 3000 கோயில்களில் நாங்கள் திருப்பணி செய்வோம் என்று அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். நீங்கள் ரத்து செய்ய பணிகள் அனைத்தும் மக்கள் நல பணிகளுக்காக இந்த ஆட்சியிலே விடப்பட்ட டெண்டர்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியில்தான் அமைச்சர் கடந்த முறை சட்டமன்றத்திலேயே நான் சொன்னேன், 500 பேர் கூட வராத இடத்திற்கு எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங்க, அதை மக்களே கேட்கலன்னு சொன்னேன். அது போன்ற திட்டங்களை தான் நம்ம இன்றைக்கு இன்னும் ஆரம்பிக்காத நிலையில் இருக்கும்போது நம்ம அதை கேன்சல் பண்ணியிருக்கோமே தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நம்ம எங்கேயுமே கேன்சல் பண்ணலை. அதோட இன்னொன்னையும் சொல்கிறேன், எந்த அளவிற்கு இன்னும் நிதி சுமையில் இருக்கும்போது பணம் திரும்ப வர வேண்டியது இருக்குன்னா, நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்முடைய பாடநூல் கழக வாரியத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் லொயாலா மணி அவர்கள் அனைவருக்கும் தெரியும். எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணார்னா அன்பா சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு கேட்பார். இப்போல்லாம் உன் துறையில் ஒரு 58 லட்சம் எனக்கு பெண்டிங் இருக்குது, அதை எப்போ கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவிற்கு நிறைய இடங்களில் திருப்பி தர வேண்டிய பணத்தொகை இருப்பதனால தான் நாம் இந்த நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நம்ம அந்த 5 வருஷத்துக்கான திட்டங்களை எண்ணிக்கையை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.